மேம் சாரீ ரிசீவ் ஆகிடுச்சு. சாரீ ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாலேருந்து பார்த்துட்டு நம்ம ஒரு காண்டாக்ட் நம்பர் எடுத்து நம்ம கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அந்த அளவுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் இருக்காது. நான் நிறைய சாரீஸ் கேட்டிருந்தேன், கலர்ஸ் கேட்டிருந்தேன். நீங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். சாரி ரொம்ப நல்லாயிருக்கு, வண்டர்ஃபுல், தேங்க்யூ. நான் இத்தனைக்கும் ரொம்ப லேட் நைட்டில் தான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். நீங்கள் டக்குன்னு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. எனக்கு அப்போவே நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட சாரி வரதுக்கு முன்னாடியே, நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே நான் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா நான் டான்ஸ் டீச்சர், எனக்கு நிறைய காஸ்டியூம்ஸு, இந்த ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் காண்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன். எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஒரு 2 days அப்புறம் வரும், 3 days அப்புறம் வரும். அப்புறமும் கேட்டாலும் அது இருக்கா இல்லையான்றது ஒரு மாதிரி நம்மளுக்கே சரி ஓகே வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தோணிடும். அதனாலேயே நான் ஆன்லைனில் மோஸ்ட் ஆஃப் பண்ணுறதில்ல. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சலங்கு பூஜை வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்த்த உடனே அது கிடைக்குமான்னு ஜஸ்ட் உங்ககிட்ட ட்ரை பண்ணேன். நீங்கள் உடனே அது லேட் நைட்டில் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். செகண்ட், நான் அதுக்கப்புறம் என்னோட பசங்களோட காஸ்டியூம் அனுப்பிச்சு இந்த கலரில் கிடைக்குமானாலும் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் அனுப்புனீங்க. கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காம வேற அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம எடுக்கிறோம் எடுக்கல அதை தாண்டி உங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் கண்டிப்பாக ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணேன் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காகவே. தேங்க்யூ ஸோ மச்.